ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியன் கனகராஜு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொரியா அண்டு இந்தியா ரெண்டு நாட்டிலையும் நடக்கிற மாதிரியான ஒரு 2 சிச்சுவேஷனில் நடக்கிறான ஒரு படம். கொரியாவில் ஒரு டான் இருக்கான். ஸோ அந்த டான் வந்து கனகராஜு, அவனும் பேரும் கனகராஜு. ஸோ அவனை அங்கே இருக்கிற சிலர் வந்து மர்மமான முறையில் கொன்றானுங்க. அவனோட அஸ்தியை எரித்து ஒரு கலசத்தில் அடைச்சி அதை வந்து ஒரு மந்திரக்கட்டு போட்டு எங்கேயோ தூக்கி ஒழிச்சு வச்சிடறானுங்க. அதே மாதிரி இங்கே இந்தியாவிலையும் கனகராஜுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கார். ஸோ நம்ம ஹீரோ என்னென்னா, அவருக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிக்க வேண்டியது, சண்டை போட வேண்டியது, வம்பளுக்க வேண்டியது, இதே தான் வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு பெரிய ஆளாக இருக்கார் நம்ம கனகராஜ். ஸோ இவர் வந்து இங்கே ஃப்ரெண்டோட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது, பாரில் போய் தண்ணி அடிக்க வேண்டியது, பாரில் இருக்க பஞ்சாயத்தில் இருக்க வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது. ஸோ இப்படியே தான் இவரோட லைஃப் போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இவரும் இவர் ஃப்ரெண்டும் ஜாலியாக ஒரு நாள் தண்ணி அடித்து மட்டையாகி போய் கிடக்குறாங்க. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு கொரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு கையில் அந்த கலசம் இருக்குது. அந்த கலசத்தை பற்றி இவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போன இவங்க 2 பேரும் அந்த கலசத்தை ஆட்டை போட்டு வந்துடுறாங்க. வந்த இடத்துல எப்படியும் அந்த கலசத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த கலசத்துக்குள்ளே ஆவியாக இருந்தால் நம்ம கொரியன் கனகராஜ் அவர் வந்து டான் வெளியில் வர்றாரு. ஸோ அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ உடம்புல இங்கே இருக்கிற கனகராஜ் உடம்புக்குள்ளே பூந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவரை கொன்ன எல்லாத்தையும் பழி வாங்கினாரா, இவரை வந்து யார் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க, இங்கே இவரோட உடம்புக்குள்ளே எதுக்கு வந்தாப்புல அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படம் வைஸ் கதை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை காட்டியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவும், செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கொஞ்சம் த்ரில்லராகவும் காமிச்சிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. ஆக்ஷன் பிளாக்குக்கு குறையே இல்லாமல் செமையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் ரோல் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து சைட்லேருந்து, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக டவுனில் இருக்கிற மாதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஓகே, நன்றி.